யாரும் தூங்காத கிராமம். ஒரு காலத்தில் மலைகளுக்கிடையில் மறைந்திருந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அது அமைதியாக தோன்றினாலும் அதில் ஒரு விசித்திரமான விதி இருந்தது. அந்த கிராமத்தில் யாரும் ஒருபோதும் தூங்குவதில்லை. பகலும் இரவும் விளக்குகள் எப்போதும் எரிந்து கொண்டே இருந்தன. குழந்தைகள் அமைதியாக விளையாடினார்கள். முதியவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நள்ளிரவிலும் கடைகள் திறந்திருந்தன. அருண் என்ற பயணி ஒரு மாலை அந்த கிராமத்துக்கு வந்தான். மிகவும் சோர்வாக இருந்த அவன் ஒரு முதியவரிடம், இன்று இரவு இங்கே தங்கித் தூங்கலாமா என்று கேட்டான். முதியவர் சோகமாக சிரித்தபடி, நீ தங்கலாம், ஆனால் தூங்க முடியாது என்றார். அருண் சிரித்தான். தூக்கம் இயல்புதானே. ஆனால் இரவு வந்தபோது அருண் ஒரு விசித்திரமானதை கவனித்தான். யாரும் கண் மூடவில்லை. யாரும் உறங்கவில்லை. குழந்தைகள் கூட அமைதியாக விழித்திருந்தார்கள். நள்ளிரவில் அருண் கேட்டான், நீங்கள் ஏன் தூங்குவதில்லை? கிராமத் தலைவர் மெதுவாக பதிலளித்தார். பல ஆண்டுகளுக்கு முன் எல்லோரும் தூங்கியபோது ஒரு பேரழிவு ஏற்பட்டது. பலரை இழந்தோம். அந்த நாளிலிருந்து இனிமேல் தூங்கவே கூடாது என்று உறுதியெடுத்தோம். அருணின் மனம் கனத்தது. ஆனால் நீங்கள் சோர்வடையவில்லையா என்று கேட்டான். தலைவர் தலை ஆட்டினார். ஆம், நாங்கள் விழித்திருக்கிறோம், ஆனால் உண்மையில் வாழவில்லை. அடுத்த நாள் காலை அருண் அந்த கிராமத்தை விட்டு சென்றான். பின்னால் விளக்குகள் இன்னும் எரிந்து கொண்டே இருந்தன. அவன் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தான். பயம் நம்மை விழித்திருக்கச் செய்யலாம், ஆனால் தைரியமே நமக்கு அமைதியான வாழ்க்கையை தரும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.